லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்னைக்கு ஒரே இடத்துல இருந்து 2 ஜெர்சி ரக மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. 2 மாடுமே நல்ல சூப்பரான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுகள். இந்த 2 மாடும் பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் தயங்காம டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விலையை கேட்டு வாங்கிக்கோங்க. வாங்க இந்த 2 மாடுகளோட விற்பனை பதிவை பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த போடி மொட்டை மாட்டை பற்றி சொல்லணும்னா 2 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து சினை மாடுங்க. 9 மாத சினியா இருக்கக்கூடிய அவ்வளோ அழகான முகலட்சணத்தில் நல்ல பியூர் ஜெர்சி பிரீட்ல விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலையீத்து மாடு அப்படின்னே சொல்லலாம். 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். மாட்டுக்கிட்ட சுழித்தவறு எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. தலையீத்துக்கு ஒரு 15 லிட்டர் கறவை திறன் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து தாராளமா எதிர்பார்க்க முடியும். மடியை பாருங்க, முன்னையும் பின்னையும் மடி, ஒரு ரெட்டை வரி மடியில மாடு மடி எடுத்துட்டு இருக்கு. தலையீத்துக்கு ஒரு 15 லிட்டர் கறவை திறன் தாராளமா எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த கடம்பூர் எனும் கிராமத்திலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்க கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நேரில் போய் பார்த்து வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நேர்லயே போய் பார்த்து வாங்கிக்கலாம். வீடியோவில் பார்க்கறத விட நேரில் மாடு ரொம்பவும் தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 2 பல் போட்டிருக்கக்கூடிய மாடா இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களால ஒரு 7-8 கண்ணுக்கு இந்த மாட்டை வச்சு பயன்படுத்திக்க முடியுங்க. கண்டிப்பாக நல்ல லாபகரமான மாடாக தான் இருக்கும். 2 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு. கன்று போடுறதுக்கு 10 நாள் ஆகும். கறவை திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்துக்கு 15 லிட்டர் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும்னு சொல்கிறாங்க. நல்ல மடிவளம், காம்பு வளம், நல்ல அழகான முகலட்சணங்க. ஒரு பிரீடில் இருக்கக்கூடிய மாடு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல அழகான முகலட்சணத்தில் மாடு இருக்கு. மாடு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். விலை முன்ன பின்ன அனுசரித்து கேட்டு மாட்டை வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 10 கண்ணுக்கு வச்சிக்கக்கூடிய மாடாக இருக்கும். நல்ல லாபகரமான பசுவாகவே இருக்குங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து இந்த மாட்டை நீங்களும் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. மாடு பார்க்கறதுக்கு பாருங்க, அவ்வளோ அழகான முகலட்சணம். அங்கே 2வதாக விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி ரக மாட்டை பற்றியும் பார்த்துடலாம். நம்ம இப்போ 2வதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 6 பல் போட்டிருக்கக்கூடிய 2ஆம் ஈத்து ஜெர்சி ரக மாடுங்க. நல்ல நீட்டு போக்கான மாடு, குறுங்கால் மாடுங்க. சில மாடுலாம் ஏத்தக்கால் மாடாக இருக்கும். நெஞ்சுகணமும் பின்கணமும் இருக்காது. அந்த அளவுக்கு மடி எடுக்காதுங்க. இது மாடு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல நீட்டு போக்கு, நல்ல நெஞ்சுகணம், பேக் வெயிட்டு, ஒரு குறுங்கால் மாடு அப்படின்னே சொல்லலாம். மடி இப்பயே பாருங்க, நல்ல முன்னையும் பின்னையும் மடி சூப்பராக மடி எடுத்திருக்கு. ஒரு காம்புக்கும் இன்னொரு காம்புக்கும் நல்ல காம்பு கேப் இருக்குங்க. தலையீத்துக்கு பார்த்தோன்னா 15 லிட்டர் கறவை கொடுத்துச்சு. இந்த 2ஆம் ஈத்துக்கு பார்த்தோம்னா 15 to 16 லிட்டர் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, 2ஆம் ஈத்து மாடு, சுழித்தவறு எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. குறுங்கால் மாடு தான். நல்ல நெஞ்சுகணம், பேக் வெயிட்டு, மடிவளம்னு பார்க்கும்போது அப்படி ஒரு மடிவளங்க இந்த மாட்டுக்கு. மடி பாருங்க எவ்வளோ அகலமான மடி மாடு எடுத்திருக்குன்னு சொல்லி பார்க்கல உங்களுக்கே தெரியும். சூப்பரான குவாலிட்டியில் ஒரு 2ஆம் ஈத்து மாடு வேணும், அதுவும் ஜெர்சி மாடு தான் வேணும் அப்படின்றவங்க 6 பல் போட்டிருக்கக்கூடிய இந்த ஜெர்சி ரக மாட்டை தாராளமாக சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்ல நீட்டு போக்கான மாடுங்க. நல்ல லென்த்தும் கூட. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு காலணைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை எடுத்துட்டு போங்க. 2 மாடுமே விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த கடம்பூர் எனும் கிராமத்தில் இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு. 2 மாட்டையும் தமிழ்நாடு ஃபுல்லா எங்க கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜெர்சி ரகத்துல மாடு பார்த்துட்டு இருக்கவங்க தாராளமா கால் பண்ணி பேசி மாட்டை வாங்கிக்கோங்க. நன்றி.